சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பூ ஆதார்னு கொண்டு வர்றதுக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்குமா? தனி மனிதரோட ஆதாரோட டேக் பண்ணிட்டாங்க. இந்தியால பாக்கி எந்த மாநிலத்தையும் அது கொண்டு வரல. தனி மனிதரோட ஆதார் நம்பரும் அவங்களோட சொத்தோட ஆதார் நம்பரும் டேக் பண்ணிட்டாங்க. பூ ஆதார் நம்பர் கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கிறது தான் அவங்க கொடுக்க போறாங்க. எந்த ஸ்டேட்ஸ்ல இது வந்து இன்னும் சேலஞ்சா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பட்டா கொடுக்கறது இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க விரும்பினா கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் பட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல 20 பேர் இருக்கீங்கன்னா 20 பேருக்கும் சேர்ந்து ஒரே பட்டா தான் கொடுப்பாங்க. அந்த பூ ஆதாரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்றீங்க. அதே மாதிரி அந்த சொத்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்க பத்திரப்பதிவு துறையில சேல் டீட்ல அந்த சொத்தோட ஜியோ டேக் கம்பல்சரியா, அந்த சொத்தோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் டீடைல்ஸ் எல்லாம் கம்பல்சரியா போடணும். வணக்கம் சார். வணக்கம். ரியல் எஸ்டேட் செக்டர்ல வந்து 2 அனௌன்ஸ்மெண்ட் நேற்று முக்கியமாக வந்திருந்தது. ஒன்று வந்து இண்டெக்ஸேஷன் டேக்ஸ், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ரெண்டாவது வந்து பூ ஆதார். இது என்னடா புதுசாக இருக்குது பூ ஆதார்னு? ஏற்கனவே நம்மள்ட்ட வந்து பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. இப்போ திருப்பி வந்து பூ ஆதார் அப்படின்னு சொல்கிறாங்களே, எதுக்காக பூ ஆதார்? என்ன கான்செப்ட் சார் பூ ஆதார் கான்செப்ட்? சார், பூ ஆதாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார். பூங்கிறது பூமி, பூமி ஆதார் செப்பரேட்டாக ஒவ்வொரு லேண்டுக்கும் செப்பரேட்டாக ஒரு ஆதார் நம்பர் மாதிரி. இப்போ எப்படி மனுஷங்களுக்கு ஆதார் நம்பர் இருக்க மாதிரி செப்பரேட்டாக, அதே மாதிரி கம்பெனிக்கெலாம் கூட ஆதார் நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸ் ஆதார்னு செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி பூ ஆதார் பூமிக்கு, ஒவ்வொரு பூமிக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் செப்பரேட்டாக ஒரு நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் சார் அந்த பூ ஆதார் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் டெஃபினட்டாக அது வந்து ஒரு என்ன தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இனிஷியேட்டிவ் தான் சொல்லணும். ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து இது புதுசாக அவங்க வந்து கொண்டு வந்ததுலாம் கிடையாது சார். இது பழசு இருக்கிறது தான். அதை நேம் டெர்மினாலஜி வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸில் பார்க்கணுன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது கர்நாடகா, ஆந்திரா, அதான் ஆந்திரானா இன்றைக்கி இருக்கிற தெலுங்கானாவும் சேர்த்து தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் இந்தியாவில் முதல்ல கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல்ல கர்நாடகா 2000 கொண்டு வந்தாங்க. 2001 பிகினிங்கில் ஆந்திரா கொண்டு வந்தாங்க. அதே 2001 தமிழ்நாடும் கொண்டு வந்தாங்க. இந்த 3 ஸ்டேட்ஸும் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஓன் ஃபண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த நிதியும் கொடுக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டை போட்டு கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ரூரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் கம்ப்யூட்டர் பண்ணாங்க. சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க அந்த டைமில் கம்ப்யூட்டர் பண்ணல. எல்லா கம்ப்யூட்டரைசேஷனும் 2007 முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் டைம் ஆச்சு அவங்களுக்கு முடிக்க என்டையர் ஸ்டேட் லேண்ட் ரெக்கார்ட்ஸை கம்ப்யூட்டரைஸ் பண்ண. இவங்க 2007 முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2008 தான் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? நேஷனல் லேண்ட் டிஜிட்டலைசேஷன் ஸ்கீம். அந்த நேஷனல் லேண்ட் டிஜிட்டலைசேஷன் ஸ்கீம் 2008 என்ன கொண்டு வராங்கன்னா, அப்போ அவங்க என்ன காட்டுறாங்கன்னா, இந்த 3 ஸ்டேட் வந்து அவங்களோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணிட்டாங்க. ஏன் மற்ற ஸ்டேட்ஸும் நீங்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவ், இந்த ஃபண்டை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லேண்ட் ரெக்கார்ட்ஸை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்க. பூ ஆதார் அப்படின்றது கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறதுக்காக, கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் சார் இந்த பூ ஆதார். இந்த பூ ஆதார்ங்கிறது என்னன்னா, செப்பரேட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா செப்பரேட் ஆதார் இருக்கிற மாதிரி இந்த பூ ஆதாரில் 14 டிஜிட் கோடு வச்சுருக்காங்க. அந்த 14 டிஜிட் கோட்னா ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு 14 டிஜிட் கோடு இருக்கும். அது என்ன 14 டிஜிட் நீங்கள் கேட்கலாம். அந்த 14 டிஜிட்டுங்கிறது அந்த ஸ்டேட் கோடு, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோடு, அதோட சப்சிக்வெண்ட்டாக அதோட தாலுக்கு, அந்த தாலுக் கோடு, அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் கோடு, இதெல்லாம் வந்துடும் அதில் அந்த 14. அதை போக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்கிற அந்த யூனிக் கோடு. சார், இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடை பொறுத்தோன்னா அவங்க வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணி வச்சிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து அதுக்குன்னு ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சகம் இருக்குது. அப்படின்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பூ ஆதார்னு கொண்டு வர்றதுக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்குமா? சார், இதில் உள்நோக்கம் நான் சொல்ல மாட்டேன் சார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டலைசேஷன் அவங்க இந்தியா முழுக்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் இந்த பூ ஆதார் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு தனி கோடு கொடுத்துட்டோம்னா பிற்காலத்தில் இருக்கிற லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே நிறைய கேஸுக்கு, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் கோர்ட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 to 50% 100 கேஸ் இருக்குன்னா 40லேருந்து 50 கேஸ் வந்து லேண்ட் ரிலேட்டட் கேஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேண்ட் ரிலேட்டட் கேசஸ்லாம் டெஃபினட்டாக இந்த மாதிரி கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், இப்போ இந்த பூ ஆதார்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு நம்பர் கொடுக்க போகிறதில்ல. இதை வந்து இந்த லேண்டை வந்து செப்பரேட்டாக ஜியோ டேகிங் பண்ணுறாங்க. ஜியோ டேகிங்னா என்ன? ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் அதோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பரோட எடுத்து அந்த ஜியோ டேக் பண்ணி கெடஸ்ட்ரியல் மேப்னு ஒன்று இருக்குது. இப்போ தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் அட்வான்ஸ் ஸ்டேட்ஸ், நம்மளோட கெடஸ்ட்ரியல் மேப்பை எல்லாமே வந்து இப்போ டிஜிட்டல் கொண்டு வந்துட்டோம். இந்த கெடஸ்ட்ரியல் மேப் நிறைய ஸ்டேட்டில் ஒன்றும் கொண்டு வரல. ஸோ கவர்மெண்ட் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் 3 வருஷத்துக்குள்ள நாங்கள் வந்து இதை வந்து கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறாங்களே தவிர, நிறைய ஸ்டேட்ஸில் ஒன்றும் அந்த கெடஸ்ட்ரியல் மேப்பிங்லாம் கொண்டு வரல. அதனால் இது வந்து 3 வருஷத்தை முடியாது. ஏற்கனவே இந்த பூ ஆதார் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா சார்,
ஆந்திராவில் 100% வேலை முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் இஸ் டிஜிட்டலி டேக்டு வித் கெடஸ்ட்ரியல் மேப். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இட் இஸ் டிஜிட்டலி டேக் வித் ஜியோ டேகு. இது போக ஆந்திராவில் ஒவ்வொரு சொத்தும் தனி மனிதரோட ஆதாரோட டேக் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் பாக்கி எந்த மாநிலத்தையும் அது கொண்டு வரல. தனி மனிதரோட ஆதார் நம்பரும் அவங்களோட சொத்தோட ஆதார் நம்பரும் டேக் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு லேமேன் வந்து இந்த பூ ஆதார் எதுக்காக கொண்டு வர்றாங்க, இதோடைய பர்பஸ் என்ன, இதனால நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். ஒரு லேமேன் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? ஒரு லேமேன் பூ ஆதார் கொண்டு வரனால லேமேனுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகிறது பிற்காலத்துலனா, சொத்து ரீதியாக நிறைய பிரச்சனை வரும். இப்போ என்ன இருக்குன்னா, நான் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் வந்து ஒரு 2 அடி இழுத்து விட்ருப்பான், அவன் ஒரு 3 அடி இழுத்து விட்ருப்பான், இவங்க லேண்டெல்லாம் போகும், இவங்க அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து லேண்டை வந்து டிஜிட்டலைஸாக நீங்கள் வந்து உங்கள் லேண்டு, உங்கள் சொத்து, உங்கள் டைட்டில் டீட் டாக்குமெண்ட்டில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் அந்த லேண்டை அளந்து உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வச்சிடுறீங்க. டிஜிட்டலி கெடஸ்ட்ரியல் மேப்போட நீங்கள் வச்சிடுறீங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து ஜியோ டேக்கிங் உங்கள் லேண்டை பண்ணிட்டாங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடுறது. உங்கள் லேண்ட் இவ்வளோ தான், மீட்டர் கணக்கு, நம்ம ஸ்கொயர் பற்றி பேசணும்னா மீட்டர் கணக்கு தான் எல்லாமே வரும். இவ்வளோ மீட்டர் உங்களோட லேண்டு, வடக்கில் எவ்வளோ, தெற்கில் எவ்வளோ, சவுத்தில் எவ்வளோ, நார்த்தில் எவ்வளோ, ஈஸ்ட்டில் எவ்வளோ, வெஸ்ட்டில் எவ்வளோங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்தால் இது வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றிடுறாங்க. உங்களுக்கு தனியாக இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 லேண்ட் ரெக்கார்ட் இருக்குது சார். ஒன்று வந்து பட்டா, நான் கலோக்கியெல்லாம் மக்கள் எல்லாம் பட்டா தான் சொல்கிறாங்க. ஆனால் சிட்டி ப்ராப்பர்ட்டி பேர் வந்து டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட், தௌசண்ட் லேண்ட் ரெஜிஸ்டர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக அந்தந்த டிஎஸ்எல்ஆர் நம்பருக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பட்டாக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நம்பர் மட்டும் கொடுக்குறாங்க, 14 டிஜிட் நம்பரோட சேர்த்து கொடுங்க. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதோட தாலுக்கு என்ன. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த ஒர்க் வந்து தமிழ்நாடு முடிச்சிட்டாங்க சார், முடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஃபேவராக தான் இருக்காங்க சார். தமிழ்நாடு முடிச்சுட்டாங்க சார். தமிழ்நாடு வந்து எப்படி ஆந்திரா பண்ணியிருக்காங்களோ ஒன்று நம்ம வந்து ஆதாரோட லிங்க் பண்ணல, அவ்வளோதானே தவிர தமிழ்நாடு வந்து இந்த கோடிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோடு, தாலுக் கோடு, ப்ராப்பர்ட்டி கோடு, வில்லேஜ் கோடு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 14 டிஜிட் கோட் நம்பர் வந்து ஆதாரோட வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. கிடையாது சார், ஆதாரோட லிங்க் பண்ண மாட்டாங்க. இந்த 14 டிஜிட்டுங்கிறது செப்பரேட்டாக இந்த சொத்துக்கு, இப்போ நம்ம நிற்கிறோம் இந்த சொத்துக்கு செப்பரேட்டாக ஒரு கோடு இருக்கும். இது ஜியோ டேக்கிங்கோட இருக்கும். பக்கத்து பிளாட்டுக்கு அதுக்கு செப்பரேட்டாக ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கும் பக்கத்து பிளாட்டுக்கு செப்பரேட். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஜியோ டேக்கிங் சொல்லிட்டே இருக்கீங்களா? ஜியோ டேக்கிங் வந்து சரியாக வந்து இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியும் சார், பண்ண முடியும். அது ஜியோ டேக்கிங் மட்டும் இல்லை சார், கெடஸ்ட்ரியல் மேப்பிங்னு பேர். அந்த கெடஸ்ட்ரியல் மேப்பிங் தவிர தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது எஃப்எம்பியும் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் செப்பரேட் எஃப்எம்பியும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அது வந்து தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பெரிய கஷ்டம் இருக்குது. ரெண்டாவது, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு இதனால் பெரிய இழப்பீடு ஒன்றும் கிடையாது. இந்த பூ ஆதார் நம்பர் கொடுக்கறதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கிறது தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. எந்த ஸ்டேட்ஸில் இது வந்து இன்னும் சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம், இங்கெல்லாம் கிட்டத்தட்ட 20% வேலை கூட ஒன்றும் நடக்கலை. ஸோ 3 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் அவங்களால கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்போ இந்த பூ ஆதாருடைய நோக்கமே வந்து லேண்ட் டிஸ்பியூட்டை கம்மி பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் சார் மெயின் நோக்கம். பிற்காலத்தில் என்னென்னா, ஒரு சொத்துக்கு செப்பரேட்டாக ஒரு யூனிக் ஐடி கொண்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் அது வந்து சரி, இப்போ இந்த 14 டிஜிட் கோடு சொல்கிறாங்கல்ல, அது என்ன கொண்டு வர போகிறாங்க? டிஸ்ட்ரிக்ட் கோடு 2 இருக்கும், தாலுக் கோடு ஒரு 2 இருக்கும், வில்லேஜ் கோடு ஒரு 3 நம்பர் இருக்கும். வில்லேஜ் கோடு இதுவே உங்களுக்கு 3, 2, 5, 2, 7 போய்டுறது. இது போக உங்களுக்கு வந்து அந்த செப்பரேட் ப்ராப்பர்ட்டி கோடு, அந்த ப்ராப்பர்ட்டி கோடுக்கு ஏற்கனவே பட்டா நம்பர் இருக்குது, அதோட 3 0 போட்டு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சது. இல்லை பட்டா நம்பரை 5 டிஜிட் நம்பர் தான், 2 0 போட்டு அந்த நம்பர் தான் அப்படி தான் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்களே தவிர வேறு எப்படி இல்லை, ஏற்கனவே இருக்குது. இது இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த யூஎல்பி, அதாவது வந்து யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ULPIN, அதுதான் பூ ஆதார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது சார். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, இல்லை வந்து ரெண்டட் ப்ராப்பர்ட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இதை பார்த்து என்ன சார்? இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பட்டா கொடுக்கறது இல்லை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் விரும்பினா கிடைக்கும். இதே நிலத்துக்கு தான் கம்பல்சரியாக பட்டா வேணும். நீங்கள் ஒரு சொத்தை விற்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நிலமாக விற்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் பட்டா இல்லாமல் பத்திரப்பதிவுத்துறையில் அந்த சொத்தை வந்து பதிவு பண்ண மாட்டாங்க. இதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து விரும்பினா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் பட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 20 பேர் இருக்கீங்கன்னா 20 பேருக்கும் சேர்ந்து ஒரே பட்டா தான் கொடுப்பாங்க. டிஎஸ்எல்ஆர்னு கொடுப்பாங்க. அதாவது பட்டா கிடையாது, டிஎஸ்எல்ஆர், டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர், 20 பேருக்கு சேர்ந்து தான் இருக்கும். எனக்கு மட்டும் கொடுன்னா கொடுக்க முடியாது, அது வாய்ப்பு. அந்த பூ ஆதாரை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்றீங்க. பூ ஆதாரை பற்றி ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த பூ ஆதார் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நம்பரை போட்டு கொண்டு வரலையே தவிர ஏற்கனவே இவங்க கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்குது. ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணி அவங்க கொண்டு வரணும்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய, இது தவிர இதில் என்னெல்லாம்
பிற்காலத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா எடுத்துப்போம். ஆந்திரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்திராவில் ஒவ்வொரு தனிநபரோட ஆதாரம் அவங்களோட சொத்தோட ஆதாரம் டேக் பண்ணிட்டாங்க. இனிமே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சீட்டிங்கிறது சொத்துல வந்து ஃப்ராடுத்தனம், ஏமாத்தல் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. பண்ணவே முடியாது. இப்போ ஆந்திராவில் நீங்கள் வந்து பட்டாளம் மட்டும் கிடையாது. அவங்க வந்து இந்த இதை கொண்டு வந்தது. பத்திரப்பதிவு துறையிலையும் ஆந்திராவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கம்பல்சரியாக இருக்கணும். ஆதார் இருந்தால் தான் உங்கள் பேர்லேயே சொத்து பதிவு பண்ண முடியும். சார் இப்போ தமிழ்நாடு தான் அட்வான்ஸ்டான மாநிலம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து நிறைய இண்டெக்ஸில் வந்து நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ஆந்திரா ஹைலைட் பண்ணியே பேசிட்டு இருக்கீங்களே, அந்த அளவுக்கு ஆந்திராவில் வந்து இந்த மாதிரியான சார் மாற்றங்கள் ஆந்திராவில் இந்த கடந்த ஒரு 1 இயரில் ஆந்திராவில் வந்து இந்த பூ ஆதார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்சேவே அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட் ரெஜிஸ்ட்ரிலையும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து பத்திரப்பதிவு துறையிலையும் ஆந்திராவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவு துறையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது சேஞ்சஸ் மட்டும் இல்லை, அதாவது வந்து என்ன சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மற்ற ஸ்டேட்டில் இல்லாதது இங்கே நிறைய இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து நம்ம வந்து 75 ஈஸி கொடுக்குறோம். பாக்கி எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது 1865, நான் திருப்பி சொல்கிறேன், 1865 இங்கே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். பாக்கி எந்த ஸ்டேட்டும் அவ்வளோ அளவுக்கு வச்சுக்கல. அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் அவங்க செல்லரோட ஆதாரம் பர்ச்சேசரோட ஆதாரம் கம்பல்சரி பண்ணலை. ஆந்திரா அதை பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அதை பண்ணதுனால என்ன ஆகும்னா யூ ஆர் டோட்டலி என்ஷூரிங் தட் த ஃப்ராட்ஸ் ஆர் பீன் கர்டைல்டு. பிற்காலத்தில் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக அது ஒரு பெரிய முயற்சின்னு சொல்லலாம். அது இந்த பூ ஆதார்னால தமிழ்நாடு மாதிரி இருக்க ஸ்டேட்டுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னால எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. தனிநபருக்கும் இதனால எந்த பாதிப்பும். இன்ஃபேக்ட் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம் நாளைக்கு இதை பண்ணதுனால. பிற்காலத்து அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சில ஒரு சஜஷன் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நீங்கள் ஆந்திராவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்தோட ஃபோட்டோ, அதாவது சொத்தோட ஃபோட்டோ தவிர ஓனரோட ஃபோட்டோவும் ஆந்திராவில் வந்து அவங்களோட பட்டாவில் வரும். தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஓனரோட ஃபோட்டோ கொண்டு வரலாம். அதே மாதிரி அந்த சொத்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பத்திரப்பதிவு துறையில் சேல் டீடில் அந்த சொத்தோட ஜியோ டேக் கம்பல்சரியாக, அந்த சொத்தோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக போடணும். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது சார். இந்த ஜியோ டேக்கிங் இதை பண்ணி முடிச்சுறாங்க, இந்த பூ ஆதார் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த அர்பன் பாடிஸ், அது வந்து இருக்கிற சிட்டி ப்ராப்பர்ட்டி, சிட்டி முனிசிபல் கார்பரேஷன்ஸு, சிட்டி கார்பரேஷனு, அதே மாதிரி ரூரல் பாடிஸ், பஞ்சாயத்து, இவங்களுக்கெல்லாம் வந்து வருமானமும் இதனால் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக இந்த இது கொண்டு வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து வேக்கண்ட் லேண்டுக்கு எங்கெல்லாம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேக்கண்ட் லேண்ட் அந்த புறம்போக்கு நிலங்களை இனிமேல் அபகரிக்க முடியாது. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு சஜஷனும் சொல்கிறேன். இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம், அதை டிசைட் பண்ணி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அதை வந்து இன்டர்லிங்க் பண்ண போகிறாங்கன்னா ஈபியும் சேர்த்து பண்ணிடணும். பண்ணுறச்சே ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் சேர்த்து ஒரே டைம் இதோட லிங்க் பண்ணிடணும், அந்த பூ ஆதாரோட லிங்க் பண்ணிடணும், ஈபியும் லிங்க் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு அந்த மிஸ்யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் குறைக்கலாம். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்க மிஸ்யூஸும் குறைக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.